今生今世，看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是这首梦里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年，点点刺，都像一生死，任由光阴来发丝，隽永人生年离枝。இங்க பாரு, என்ன எதுக்காக உன் ஓவியத்துக்குள்ள கூட்டிட்டு வந்த? நான் கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இந்த ஓவியம் எதை பத்தினது? இனிமையான பருவ காற்று அம்புகள் மாதிரி கிழக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் கொடிக்கிட்ட போறதுக்கு மேலத்தை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காடு முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே ரத்த கரை. பனிகள்ல எங்க பார்த்தாலும் எலும்புகள்லாம் மூடப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தியாகம். காடுகள்ல எங்க பார்த்தாலும் ஒரே பிணங்களும் ரத்த கரைங்களும் தான். மலைகள் முழுக்க வெறும் நெருப்பால நிரம்பி இருக்கு. இது ஒரு ஓவியமே கிடையாது. ஆமா, உண்மைதான். இது ஆசிரியர் எனக்காக விட்டுட்டு போனது. இதை நான் ஒரு 1000 தடவை பார்த்திருப்பேன். இருந்தாலும் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. மனுஷங்களுடைய உலகத்துல இந்த மாதிரியான யுத்தங்கள் தினம் தினம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இனிமே பார்க்க எதுவுமே இல்லை. நேத்து நான் அவளை பார்த்தேன். மனிதர்களோட உலகத்துல. அவன்னா யாரு? கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு அற்புதமான கலை. இந்த அற்புதமான கலைகள் அவ்வளோ சீக்கிரமா யாருக்குமே அமையறதில்ல. அதனால இந்த கலைய ரொம்ப ரொம்ப கவனமா கத்துக்கணும். இது எல்லாமே அமரனாகக்கூடிய ரகசியங்கள். என்ன மன்னிச்சிடுங்க ஆசிரியரே, மன்னிச்சிடுங்க. இது டாலிராஜன் குடும்பத்தோட அமரனாகக்கூடிய ரகசியங்கள். இத நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இங்க பாருங்க இளவரசி, நீங்க 1 வருஷம் முழுக்க படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்களால இத புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை ஆசிரியரே, எனக்கு சுலபமா இது அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிருச்சுன்னா அப்போ அது அசாதாரணமா இருக்க வாய்ப்பே இல்லல்ல. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க. இங்க பாருங்க, இந்த அறையை விட்டு நீங்க வெளியே போகணும்னா 10 மந்திர கொக்குகளை பறக்க விடணும். நீங்க ரொம்பவும் தப்பா சொல்றீங்க. என்ன? அமரன் ஆகணும்னா மனச பின்தொடரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே மேம்பாட்டோட உருவாக்கம்.
நீங்க இப்படி பழங்காலத்து மனுஷன் மாதிரி நடந்துக்காதீங்க. இல்லனா நீங்க அமரனாகிற ரகசியத்தை அழிச்சிடுவீங்க. உங்களை நான் நான் உண்மையதான் சொல்றேன். போது நிறுத்துங்க. முதல்ல வந்து பண்ணுங்க. சார், இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இப்பவே கொக்க பண்ணி காட்டுறேன். என்ன சிரிப்பு வேண்டியிருக்க? போதும், நீங்க ஒரு நல்ல ஆசிரியர்னு நல்லாவே தெரியுது. இளவரசி அம்மா, நில்லுங்க. நான் வெளியே போறேன். ஹேய், என்னாச்சு? இன்னைக்கு ஆசிரியர் திட்டாரா? ஜுவான்சி இங்க வரதுதான் அதுக்கு காரணம். எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. என்னால மந்திர கொக்க விட முடியல. அதனால வருத்தப்படுறியா? சரி, இந்த இத பாரு. இத நீ 1000 பொற்காசுகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி நீ வாங்க முடியாது. இந்த ஓவியம் நல்லா இருக்கு. ஆனா 1000 பொற்காசுகள் கொடுக்கற அளவுக்கு இல்ல. ஒரு வாட்டி பாரு. இப்ப சொல்லு, இதுக்கு அவ்வளவு தகுதி இருக்குல்ல? அண்ணா, இந்த ஓவியம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வழியில போவன் வரையறத பார்த்தேன். காம்ஜிக்கு அவர் ரொம்பவும் அழகா, அப்புறம் அவர் ஓவியத்துல ரொம்ப திறமையானவர்னு சொன்னாங்க. அவரோட ஓவியத்துல இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத மந்திரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அத பார்த்து எல்லா மக்களும் அசந்து போயிடுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அவருக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தும் அவரு திமிரு பிடிச்சவருன்னு தோணுது. அவருக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவர் முதல்ல தன்னை இசை கலைஞர்னு தான் சொல்லிப்பாரு. 2வது அவர் ஒரு பொம்பளை பைத்தியம். 3வது அவர் ஒரு ஓவியன். 4வது அவர் ஒரு மந்திரவாதி. அப்புறம் அவர் இதையும் சொல்லிப்பாரு, அவருடைய அழகை பார்த்து எந்த பொண்ணுங்களும் மயங்காம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இருந்தாலும் ஒரு ஓவியத்தை வச்சு ஒருத்தரை பத்தி சொல்ல முடியாது. அவருக்கு குறிஞ்சி மலர் மாதிரி உயர்ந்த குணம் இல்ல. அத நாம முழுசா சொல்ல முடியாது. அவருக்கு திறமை இருக்கு, அது இல்லாம பிரம்மாண்டமான தோற்றம். 2வது அவர் ஒரு பெண் பிரியர்னு சொன்னீங்க. அப்படின்னா அவரோட இசை ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரு இசை அமைச்சிருக்காரு. இல்ல அது பாதி மட்டும்தான். பாதியா? ஆமா. இந்த இசையை வச்சு அவர் மிகப்பெரியவர் ஆகலாம். ஆமா, ஆனா அது பாதிதான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் இசைக்கு தகுந்த மாதிரி ஆடுறதுக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல. அதனால 2வது பகுதி இசை அமைக்க மாட்டேன்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி யாரு இல்லைன்னு அவருக்கு தோணுது. எவ்வளவு திமிர பிடிச்சவரு. அண்ணா, போய் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அந்த 2வது பகுதியையும் முடிச்சாகணும். ஏன்னா அதை ஒருத்தரால ஆட முடியும். நீ உன்னை பத்தியா சொல்ற? ஒன்னு சொல்லட்டுமா? நீ நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இத நான் தானே சொல்றேன், நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீ இளவரசின்னு சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. சரி, உனக்காக சீக்கிரம் இசையை முடிக்க சொல்றேன். ஆனா
நீ எனக்கு ஒரு வாக்கு தரணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீ அத்தைய பார்க்கும்போது நல்ல விதமா பேசணும். இது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்டது. அவங்க மகாராணி ஆகலன்ற ஒரே ஒரு காரணத்தினால அடிக்கடி நம்ம குட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னமோ நமக்காகன்னு சொல்றாங்க. ஆனா என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு காரணம் நம்ம அம்மாவோட 40வது பிறந்த நாள். அவங்க பொறாம பிடிச்சவங்க. அத்தை, வாங்க இளவரசியாரே, உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க அத்தை. வாங்க அத்தை. இளவரசியாரே வணக்கம். நன்றி ஜுவான்சு. நன்றி ஜுவான்சு. உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட சோர்வெல்லாம் மறந்து போயிடுது. ஏன் நான் உன்னை சந்திச்சு பல மாசங்கள் ஆகுது. இப்ப நீ முன்ன விட அழகாயிட்ட. ஜுவான்சுவும் ரொம்ப அழகா இருக்கா. இந்த ஊர்ல அவதான் அழகானவன் சொல்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. நாங்க உன்னோட பேச்செல்லாம் மயங்கிட்டோம். நீதான் இந்த இடத்தோட இளவரசியே. ஜுவான்சுக்கு ஒரு அற்புதமான ஆசிரியர் கிடைச்சாருன்னு கேள்விப்பட்டேன். நீ எனக்காக ஏதாவது பண்ணி காட்டுறியா? என்னோட ஆசிரியர் சொல்லுவாரு, நாம வளர்த்துக்கணும், அப்புறம் ஆணவத்தையும் எரிச்சு நம்ம எதிர்க்கணும்னு. அதனால நான் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னோட ஆசிரியர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஜுவான்சு, நீ ஒரு ராஜாவோட பொண்ணு. ஒருவேளை நீ எதுவுமே படிக்கலனா அது ரொம்ப அவமானமா இருக்கும். எனக்கு புரியுது. என்னால மந்திர கோக்கையும் பறக்க விட முடியும், தேரிய ஓட்ட முடியும். ஜுவான்சு, நான் கிளம்புறேன் அத்தை. நான் போய் சில பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் கிளம்புறேன் அண்ணா. நீங்களே இங்க இருந்து அத்தை கிட்டயோ ஜுவான்சோ கிட்டயோ பேசிக்கிட்டு இருங்க. கண்டிப்பா. நீ போ. போய் இளவரசியை அனுப்பிட்டு வா. சரி. ஜுவான்சு, நான் உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த துண்டை வச்சு வேர்வையை தொடச்சுக்கோ. உனக்கு எனக்கு சொந்தமானது எல்லாமே வேணும். நீ என்ன நீ? இது என்னோடத விடு. வணக்கம் இளவரசி. வணக்கம் இளவரசி. ஜுவோச்சி-சான், நீ எதுக்காக அவ மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? அவ இங்க வந்து வராமலே அவளை பார்க்க நீ ஓடி வந்துடுற. இவ மேல அவ்ளோ அன்பா? இளவரசி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம கியூஹியா ராணியையும் இளவரசி ஜுவான்சியையும் பாத்துட்டு வர சொன்னாரு. நிஜமாவா? ம். சரி, நீ போலாம். ஜியோனிவான் 3 நாடுகளை கைப்பற்றிட்டான். சமீப காலமா அவங்க குதிரைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. இப்ப நம்மள தாக்குறதுக்கு பட்டாளத்தை அனுப்புறாங்க. அவங்க தீய சக்திகளையும் ராட்சசர்களையும் நம்புறாங்க. எனக்கு எல்லையில் இருக்கிற நம்ம சிப்பாய்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அமைச்சர் ஜூக்கும் ஜூ சியான் ஜான்க்கு நல்ல உறவு இருக்கு. அவரால ஏதாவது பண்ண முடியுமா? அவரா? நேத்து அவர் எனக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புனாரு. அவருக்கு வயசாயிடுச்சு, உடம்பு வேற சரியில்லை. அதனால இனிமே வேலைக்கு வர முடியாதுன்னு அவரு ராஜினாமா கொடுக்க நினைப்பார் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் அமைச்சர் கிடையாது. அதனால நாளைக்கு நானே அவரை போய் நேர்ல சந்திச்சுட்டு வரலான்னு இருக்கேன்.
இது கான்சகி இசையமைச்ச கிழக்கு குறிஞ்சி மலர் காற்றோட இசை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே நீதான் நல்ல அண்ணா. இப்பவே சொல்லிடுறேன், உன்னால நடனம் ஆட முடியலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். நான் உனக்காக இத கெஞ்சி கூத்தாடி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும். உன்னால ஆட முடியும்னு அவரும் என்கிட்ட சொன்னாரு. அவரு தன்னோட வாழ்க்கைய உன் ஓவியத்தை வரைஞ்சு அர்ப்பணிச்சிருன்னு சொன்னாரு. ஒருவேளை உன்னால முடியலனா இளவரசி தன்னை பத்தி ரொம்ப அதிகமா பேசிக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாரு தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க அடைச்சா கண்டுபிடிச்சிட்டியா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க அப்பா உன் வீட்டுக்கு ரகசியமா வந்திருக்காரு. நீ எங்க போயிட்டு இருக்க? நான் போய் மகாராஜா வரவேற்கணும். ஒண்ணும் தேவையில்ல. ரகசியத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுதான். அவரு உன்னோட அப்பா கிட்ட பேசுவாரு, நீ என் கிட்ட பேசு. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய், ஏய். இதோ இது உனக்கு 6 கலைகள் தெரியும்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால நான் உன்னை சோதிச்சு பாக்குறேன். இது ஒரு அருமையான இசை. இந்த மாதிரி சிக்கலான ஒரு இசை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. உண்மைதான். இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? அது என்னோட கோட்டையில. இதுல ஆச்சரியம் எதுவும் இல்ல. இந்த மாதிரி தலை சிறந்த ஒண்ணு அற்புதமான அந்த கோட்டையில இருந்து தான் கிடைக்கும். இது எனக்கு சுத்தமா புரியல. இத எப்படி நம்ம வீணையில வாசிக்கிறது? இத வடிவமைச்சவர் ரொம்ப திறமைசாலியா இருக்கணும். அதோட நன்மைகளை எப்படி காட்டணும்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு அவ்வளவு கடினமா இருக்குன்னு எனக்கு தோணல. உன்கிட்ட தீர்வு இருக்கா? பின்பக்கத்துல இருந்து வாசி. நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்க. என்னோட பெரிய பிரச்சனைய ஒரு நிமிஷத்துல தீர்த்துட்ட. இந்த இசை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இது கொலைய தூண்டுற மாதிரி இருக்கும். இத கேக்குறவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. முக்கியமா இதோட 2வது பகுதி. இது வாழ்க்கையோட அழிவு மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னா இது வேண்டாம். பிறந்த நாள்ன்றது கொண்டாடக்கூடிய விஷயம். கொண்டாடக்கூடியதா? அப்ப நம்ம அதை மாத்தலாம். அதானே, நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். இங்க பாரு, நீதான் இந்த உலகத்திலே மிக சிறந்த இசையமைப்பாளன். இசைன்றது பொழுதுபோக்கு மட்டும்தான். அதனால எனக்கு எந்த சிறப்பும் தேவையில்லை. என்ன பாக்குற? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவா? அப்புறம் இந்த பச்சை நிற மாணிக்கக்கல் என்னோட அப்பாவோட கோட்டையில கிடைச்சது. நான் அதை ஒரு நல்ல சிற்பி கிட்ட கொடுத்தேன். இனிமே இது உன்னோடது. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இரு, நானே வைக்கிறேன்.
என் ஜீசன், வாங்கப்பா. உன்னோட அறைக்கு யார் வந்துட்டு போனாங்க? அது இளவரசி வந்திருந்தாங்க. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யார் ரகசியமா வந்துட்டு போனாங்கன்னு தெரியுமா? மகாராஜாவும் அப்புறம் அவரோட 2வது மகனும். எதுக்காக வந்தாங்கன்னு தெரியுமா? உங்களை மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுறதுக்காக. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களாப்பா? இன்னும் கொஞ்ச நாள்ல மகாராணியோட பிறந்த நாள் வரப்போகுது. எனக்கோ உடம்பு சரியில்லை. இப்படியே போனா நல்லா இருக்காது. ஏன் சார்பா நீ போயிட்டு வா. நீங்க ராஜினாமா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா மகாராஜாவே நேர்ல வந்து அதுக்காக அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த மாதிரி நான் நடந்துக்கணும்ன்றியா? வெளி சக்திகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க ராஜினாமா பண்ணியாகணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கேள்வி கேட்ப? நீ என்னையும் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இல்லப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப நான் சொல்றத செய். இளவரசி, எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஜுவோ கிட்ட இருந்து ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. இங்க வா, என் கூட வா. ஆமான், அவரு என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? கண்டிப்பா. ஒரு நாள் இளங்குரு ஆன ஜூவும் தலைமையில கிரீடம் வச்சுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குதிரை மேல ஏறி பறந்து வருவாரு. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாய்க்கு இனிப்புதான் கொடுக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? கான்சுகி நடனம் ஆடி உங்களுக்கு நிரூபிக்கிறது மட்டும் இல்ல, ஜின்சான்ல இருக்கிற இசையோட திறமையையும் உங்களுக்கு நிரூபிக்க போறேன். நீ ஒரு பொண்ணு, ஆனா ஆம்பளை மாதிரி உடை அணிஞ்சிருக்க. பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. நடன ஒப்பந்தத்தை மறந்துடாத. கோங்ஸை பார்க்க தானே போறேன். நான் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன். அமைச்சர் இந்த 1 மாசமா வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காரு. அவரு இன்னைக்காவது வருவாரான்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு தோணல. மகாராஜாவே அவரோட வீட்டுக்கு போய் அவரை வர சொல்லியிருக்காரு. அரசர் அமைச்சரை பார்த்தப்போ அமைச்சரால நிக்க கூட முடியலையா. ரொம்பவே பலவீனமா இருந்தாராம். அவ்வளவு மோசமா இருக்காரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எந்த நோயும் இல்ல. அவர்கிட்ட நிறைய சக்திகள் இருக்குன்னு மகாராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இளவரசி, இன்னைக்கு மகாராணியோட பிறந்த நாள். அதனால நீங்க அழகா தெரியணும். நான் எப்படி இருக்கேன்? எந்த மாற்றமும் இல்ல. எப்பவும் போல அழகா தான் இருக்கீங்க. எங்க இத வச்சு காட்டு.
நம்ம இப்படியே போகலாமா? ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? மன்னிக்கணும் மன்னிக்கணும். மன்னிக்கணும். ராஜா மே அவர்களே. ராஜா ஜியோ, நீங்க கொடூரமானவங்க. நீங்க ஜியூ ராஜ்யத்துல இருந்து திரும்ப வந்திருக்கீங்க. லீக்காரங்க தான் ரொம்ப பயங்கரமானவங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து லீயோட ராஜ்யத்தை கைப்பற்ற போறோம். அப்புறம் தெருக்குள்ள இறங்கலாம். ராஜ்யத்தை கைப்பற்றலாம், 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 ராஜ்யத்தை கைப்பற்றலாம், கைப்பற்றலாம், கைப்பற்றலாம். இதோ ஆரம்பிக்கலாம். இது நம்மளோட யானா? மேன்மையான அப்புறம் வேகமான மிருதுவான கலையா இருக்கு. என்னால நம்பவே முடியல. அற்புதமா இருக்கு. நீங்க உங்களுடைய கிழக்கு குறிஞ்சி மலர் இசையில அசந்து போயிடுவீங்க. அவ என்னோட இசை அமைப்பையே மாத்தா. ராஜாஜியோ, இங்க பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருக்கும் நம்மள தெரியக்கூடாது. அவ என்னோட இசை அமைப்பை மாத்திட்டான்னு சொல்றேன். அமைதியா இருங்க. இந்தாங்க.
ஜியோன் ஜியோன், நாம இங்க சாப்பிட போறது இல்லையா? உனக்கு வேணும்னா நீயே போய் சாப்பிட்டுட்டு வா. ஓ, உங்களுக்கு என்ன விட இவ்வளவு அதிகமா சுயமரியாதை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்ன உன் கூட இணைச்சு பார்க்காத. அதுவும் சரிதான். நாம வித்தியாசமானவங்க. நானும் ஜின்மையும் ஒருத்தர் காதலிக்கிறோம். துரதிருஷ்டவசமா அவளுக்கு திருமணம் நிச்சயமாயிடுச்சு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் எல்லைகள் இருக்கு. மனுஷங்க தான். அமரன் தான். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கல்ல. நீங்க எதுக்காக உங்க மனசை எனக்காக கொஞ்சம் மாத்திக்க கூடாது? அப்புறம் 1000 வருஷங்களா இந்த முட்டாள்தனமான பொண்ணுக்காக நீங்க ஏன் காத்திருக்கணும்? எனக்கு பிடிக்கல. ம்ஹும். இங்க இருக்க மதுபானம் எதுவும் எனக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா நம்ம வேற எங்கேயாவது போய் குடிக்கலாம். மதுபானத்தை குடிச்சு நாம கவலைய மறக்கலாம். போலாமா? இங்க பாருங்க, லீ ராஜ்யத்துடைய மதுபானத்துடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா? அது மேற்கு பகுதியில் உள்ள லாங்ஸியான்ல இருந்து வந்திருக்கு. குடிச்சதும் தலைக்கு ஏறிடும். அது ரொம்ப சுவையா வேற இருக்கும். அண்ணா, ஒரு விஷயம் என்னன்னா, இளவரசி வயசுல ரொம்ப சின்னவங்க. அதனால நீங்க இங்கேயே தங்கியாகணும். அவங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. நீங்க இந்த உலகத்துக்கு மாறுபட்டு இருக்கீங்க. அதனால மனித உலகத்தோட நீங்க இணையணும். எந்த மந்திரங்களையும் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை நான் வலியுறுத்தினா? இளவரசியோட வாழ்க்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதனால நீங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. எனக்கு என்னமோ அவ சுவாரஸ்யமான ஒருத்தியா இருப்பாளுன்னு தோணுது. அறிவுரை கொடுக்க விரும்புறேன். எனக்கு இவரு எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. உங்களுக்கு இளவரசியோட தலையெழுத்து தெரியுன்றதுனால அவங்கள அப்படியே விடுறதுதான் நல்லது. தயவு செஞ்சு கேட்டுக்கிற, அவங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க அதுக்கு மாறா ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி நடந்தா உங்களுக்கும் பிரச்சனை தான். ஆமாமா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. பாருங்க இப்போ இவர் எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு. அப்போ சரி, தயவு செஞ்சு இதை அவகிட்ட கொடுத்துருங்க. இனிமே நான் அவளை அவ போக்கிலேயே விட்டுருவேன். ஜியோன், நான் போயிட்டு வரேன். ஜியோன், பாத்தியா, இன்னைக்கு மகாராணியோட பிறந்த நாள். ஆனா 2 ரொட்டி தான் கொடுத்திருக்காங்க. சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்கு. லீ ராஜ்யத்துக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். இளவரசி எந்திரிச்சிட்டீங்களா? அம்மான், என்னது இத? நான் காலையில கதவுக்கு வெளியில பார்த்தேன். ஒரு ஓவியம், அப்புறம் ஒரு செய்தி. காங்ஸோ கிங் மறுபடியும் வந்துட்டு போயிருக்கான். காங், என்ன சொல்றீங்க? இளவரசி, இது பாருங்களேன், இங்க பாருங்க. இளவரசி, இதை பாத்தீங்களா?
பாத்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு இப்படி கத்துற? ஆ, ஆ, ஷ். ஆமா, நான் கோட்டைக்கு வெளியில போக விரும்புறேன். போய் ஜீச்சான பார்க்கணும். அவருக்கு இந்த ஓவியத்தை கொடுக்கணும். அது அது நீங்க இப்படி பண்ண மாட்டீங்கல்ல? நீ எனக்காக கோவில்ல பிரார்த்தனை பண்ண. நான் என்னன்னு பிரார்த்தனை பண்ணணும்? பயங்கரமானது. பயங்கரமானதா? நீ உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்க. ஓ அப்படியா? எனக்கு என்னமோ உங்களோட ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுது. அப்பா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நான் நல்லாதான் இருக்கேன். நீ போயிட்டு சீக்கிரம் வா. சரிங்கப்பா. பார்த்து பத்திரம். சரி. போலாம். கதவு மூடிட்டு தாழ்பால் போடுங்க. கதவை மூடுங்க சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க, நல்ல பொருள் இருக்கு வாங்க. ஃப்ரீ. நல்ல அழகான பொருள் இருக்கு வாங்க. வாங்கம்மா, நல்ல பழங்கள் இருக்கு. அற்புதமான பழங்கள். வாங்கம்மா ஐயா, வாங்க. மலிவான விலையில கிடைக்கும் வாங்க. வேலை பார்க்கணும் பொருட்கள்லாம் இருக்கு வாங்க. வந்து பாருங்க. இங்க வாங்கம்மா, வந்து பாருங்கம்மா. நல்ல பொருட்கள் இருக்கு. கடையிலேயே வைக்க பொருட்கள் இருக்கு வாங்க. இந்த குடுவையில தண்ணி குடிச்சா ரொம்ப சுவையா இருக்கும். இங்க பாரு, அந்த ஓவியத்துல இருக்கிற பொண்ணு இவதான்னு உனக்கு நல்லா தெரியுமா? அவ ராஜ பரம்பரையில பிறந்திருக்கா. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. உங்க ஓவியத்துல இருக்கிற பொண்ணு மாதிரி இல்ல. எங்க அண்ணா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருல்ல, இந்த அழியக்கூடிய உலகத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே தலைவிதி. நீங்க அவளை உங்க மனசுல இருந்து வெளியேற்றுறது நல்லது. எனக்கு என்னமோ அந்த ஓவியம் ஒரு சாதாரணமா தான் தெரியுது. இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ ஏன் உன் வேலையை பார்க்க கூடாது? நீ ஜென்மியோட காதல் ப்ரூஸ் அவகிட்ட இருந்து ஒரே அடியா பிரிச்சிருக்க. இது உனக்கே நியாயமா? அது அது நான் கடவுளுங்கிறதுனால அந்த ஆள் மேல கொஞ்சம் கருணை காட்டினேன், அவ்வளவுதான். எனக்கும் சட்டம் தெரியும். அதுதான் நியாயம். இனிமே நான் மந்திரங்களை பயன்படுத்த மாட்டேன். இதோ பாரு, இல்லனா என்னால பல ஆயிரம் மனுஷங்களை அழிக்க முடியும். உங்கள மாதிரி இல்ல. மனுஷங்க கூட பந்தயம் போடுறீங்க, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கான்சுகி எப்பயுமே தோத்து போயிட்டு இருப்பான். ஓசைன் கிடையாது, சரியா? போதும் போதும் போதும், நீங்களே உங்களை பெருமையா பேசிக்காதீங்க. என்ன பண்றேன் பாரு. என்ன பண்றீங்க?
江湾。弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。